ஹாய் வாஸ், நான் உங்க ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஃபிஷ் ஃப்ரைங்க. நம்ம கடைகளில் எப்பவும் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கி மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை செய்வோங்க. அதுபோல் இல்லாமல் சிக்கன் 65 மசாலா வாங்கி நாம் இன்னும் கூடுதலான பொருட்கள் சேர்த்து சுவையை இன்னும் எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம கடையில் ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுங்க. டேப்ல நல்லா தண்ணியை திருவிட்டு மீனை நல்லா அலசி எடுத்துட்டு வந்துடலாங்க. அலசுக்குள்ள இது மாதிரி உள்பகுதியெல்லாம் அந்த பிளட் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி நம்ம கழுவி எடுத்துட்டு வந்துடலாம். இது மாதிரி சுத்தமா நம்ம கழுவி எடுத்துட்டு வரக்குள்ள நம்ம உப்பு போட்டு நல்லா கலக்கி வைக்க தேவையில்லைங்க. நம்ம அப்படியே மசாலாவை கலந்து வைக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கான மசாலா ரெடி பண்ணலாங்க. நான் இன்னைக்கு சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த பிராண்டு 65 மசாலா வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேங்க. அதுக்கு தகுந்த மசாலா எடுத்திருக்கேன். இதோட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. சின்னதாக ஒரு லெமனு பிழிஞ்சி ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, சால்ட்டு பத்தாதுங்க, கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிடக்கூடாது. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிங்கன்னா நம்ம மீன்ல ஒட்டாது மசாலா. இப்ப இது போல ஒவ்வொரு ஃபிஷ்ஷா எடுத்து நம்ம மேல மசாலா அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்க, திரும்பவும் இன்னொரு ஃபிஷ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நல்லா எல்லா பகுதியிலையும் மசாலா போகணுங்க. அப்போதான் நம்ம பொரிச்சு எடுக்கக்குள்ள எல்லா பக்கமும் நம்ம மசாலா இருக்கும், ஃபிஷ்ஷும் நல்லா டேஸ்டா இருக்கும். இது போல எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம மசாலா தடவி எடுத்துட்டு வந்துடலாங்க. நம்ம எல்லாத்துலேயும் மசாலா கலந்து எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க, நல்லா ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஃபிஷ்ஷு ஊறிக்கிச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 150 ml எண்ணெய் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதும் இது போல இதில் ஃபிஷ் போட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் சூடேற விட்டுறாதீங்க, போட்டதும் கருகின மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. இது போல அப்பளம் எடுக்கிற இடுக்கியில இது போல எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பி விட ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். இது போல எடுக்கக்குள்ள எண்ணெய் ஃபுல்லா வடிஞ்சதும் நம்ம பிளேட்டுக்கு வச்சிடலாங்க. இது போல நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வந்துடலாங்க. இது போல நான் எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. நம்ம எப்பயும் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு செஞ்சிருப்போங்க. இது போல சிக்கன் 65 மசாலா போட்டு செஞ்சீங்கன்னாக்க சுவை ரொம்ப கூடுதலா இருக்குங்க. மனமும் அட்டகாசமா இருக்கும். இந்த சுவை திரும்ப திரும்ப நம்மளைய சாப்பிட தூண்டுங்க. அந்த அளவுக்கு அற்புதமா இருக்குங்க. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களைய அடுத்த வீடியோல பார்க்குறேன்.